கரத்தனையான முகத்தனையும் ஹலோ மகன் கொடுந்தேன் குந்தி வைத்தடி போற்றுகின்றேன் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை நந்தி மகன் ஞான கொழுந்தேன் குந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை இளம்பிரை போல வியத்தனை நந்தி மகந்தன ஞான கொழுந்தேன் குந்தையில் வைத்தடி போற்றுகின்றேன். கோபூஜைக்கு யாரெல்லாம் வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறார்களோ அவரெல்லாம் மாலை புடவை இவையெல்லாம் கோமாதாவுக்கு அணிவிக்கலாம். கோபூஜை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரார்த்தனை உள்ள அன்பர்கள் எல்லாம் கோபூஜை பிரார்த்தனை உள்ள ஸ்ரீ காமதேனுவே நமஹ. ஓம் ஸ்ரீ காமதேனுவே நமஹ. ஓம் ஸ்ரீ லட்சுமி தேவியே நமஹ. ஓம் ஸ்ரீ காமதேனுவே நமஹ. ஜலம்பூர்வம் மறந்தறியே மறந்தறியே நலத்தீங்கிலும் உன்னை மறந்தறியே உண்ணாமல் இன்னாவில் மறந்தறியே உலர்ந்தா தலையில் பணி கொண்டுள்ளாய் உள்ளூர் அலந்தேடியே வீராண்டாரே கற்பூரம் தீபாவளி எல்லாம் வரிசையில் என்று உள்ளக ஜோதி உள்ளக பல்லகை விளக்கது பலரும் காண்பது நல்லகை விளக்கது நமச்சிவாயவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிக்கங்கணி அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. ஓர்முறை அரசிய உலகளால் உயிர் வாழ ஆண்முறை மேன்மைகள் பகவன்னாம் மேன்மைகள் தெய்வ நிதி உலகமெல்லாம் வான்மொழியில் வாழாதீக மணிபலம் சுரக்க மன்னன் ஓர்முறை அரசிய உலகளால் உயிர்கள் வாழ நான்முறை அரங்கள் வாழ்க நச்சம் மேன்மைகள் உலகமெல்லாம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தாய சம்யே நாராயண நமஸ்துதே. शांति 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 समस्त सुखिनो भवन्तु लोका समस्त सुखिनो भवन्तु लोका समस्त सुखिनो பவந்து. எல்லா ஐஸ்வர்யங்களும் கூடியிருக்கக்கூடிய கோமாதாவுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மலர்களை சாத்தி சிறப்பான முறையில் வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்மினேய அன்பர்களே, அடியார்களே, உங்களுடைய குறைகளை எந்த குறைகள் இருந்தாலும் நீங்கள் அனைவரும் ஒன்றாக பிரார்த்தனை பண்ணி கொண்டு ஒவ்வொருவருக்கும் உண்டான குறைகளை கோமாதாவிடத்திலே சொல்லுங்கள். கோமாதா அவர்களும் பிரம்மருத்ராதிகளும் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்திரன் போன்ற இணைய படைதளிப்புகளாக இருக்கக்கூடிய
விநாயகர், முருகர், லட்சுமி, சரஸ்வதி, முப்பெருந்தேவியர் அனைவரும் ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவனுடைய படைப்பில் கோமாதா தான். அந்த கோமாதா பூஜை மிக சிறப்பான முறையில் அமைதியாக நடைபெறும். எல்லோரும் நீங்கள் இந்த பூஜையினுடைய உங்கள் பிரார்த்தனைகளை கோபூஜையில வைத்து உங்கள் மனதில் இறைவன் பால் செலுத்தி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்கள். ஒவ்வொருவராக பூமாலை சாத்தலாம், ஒவ்வொருவராகவும் மலர்புஷ்பங்களை சமர்ப்பிக்கலாம். பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து சதுராலே சார்வானே பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து உரையேன். பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து உரையேன். புத்தேலின் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்து ஆடேன். சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து உரையேன். பூமாலை எங்கள் கோமாதா தாயே எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய். எங்கள் கோமாதா தாயே காமதேனுவே நமः. ஓம் புஷ்பாஞ்சலிः நமः. ஓம் காமதேனுவே நமः. ஓம் லட்சுமி மாலை போடும்போது சொல்ல போட்டுக்கலாம்ல. மாலை இப்போ ஏதோ எல்லாம் சாமி போடலாம். லட்சுமி சே நமः. ஓம் காமதேனுவே நமः. ஓம் லட்சுமி ச நமः. ஓம் காமதேனுவே நமः. ஓம் நண்பர்கள் வரிசையில் என்று கோமாதாவுக்கு மஞ்சளிட்டு சிகப்பு இட்டு மலர் அர்ப்பணித்து உங்கள் குறைகளை கோமாதாவிடத்தில் சொல்லி கோமாதாவை வழிபடுங்கள். எல்லா பிரச்சனைகளிலும் நாம் விடுபடலாம். எல்லாம் எந்த பெரிய ஆலயங்களில் கூட இந்த பாஞ்சராத்திர வேதப்படி சொல்லப்படுகின்ற சைவ வைணவ ஆலயங்கள் கூட முதல்ல அங்கே இருக்கிற மூலவருக்கு அபிஷேகமும் ஆராதனை எதுவும் கிடையாது. அது திருமலையில் இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கமாக இருந்தாலும் சரி, சிதம்பரமாக இருந்தாலும் சரி, காளகஸ்தியாக இருந்தாலும் சரி, திரு அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, முதல் பூஜை கோமாதா. கோமாதாவுக்கு பூஜைட்டு தான் அப்புறம் உள்ள இருக்கிற கர்ப்பகிரகங்கள் சென்று எல்லா பூஜை அனுஷ்டானங்களையும் செய்வார். ஆகவே கோ பூஜை மிக முக்கியமானது. எதை வாழ்க்கையில் நாம் கோயிலுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், பஜனை செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கோ பூஜை செய்கின்ற இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உடனே சென்று அதை நாம் கோமாதா பூஜையிலே கலந்து நான் எந்த உயிர்களுக்கும் தீங்கின்றி வாழ்கின்றேன் என்ற நிலையை தன்னுடைய மனதிலே நிலைநிறுத்தி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அறிவுறுத்தலின்படி எங்களுடைய குறைகளெல்லாம் போக்கி எங்களுக்கு நிறைவான செல்வத்தையும் அமைதியையும் தருவாயாக.
பிணையிலே கிடந்த நனை புகுந்து நின்ற போது என்று மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொல்வார். எவ்வளவு பெரிய வினைச்சுடரை நந்துவுக்கும் வெங்கடமே என்று திருமங்கியாழ்வாரும் சொல்வார். ஆக எவ்வளவு பெரிய வினை, அந்த வினை கூடலாம் இந்த கோமாதா பூஜையில கரைந்து விடும். மலை போல நாம தவறுகளை செய்திருந்தாலும் ஒரு கோ பூஜையிலே கலந்து அந்த கோமாதாவுடைய அருளை பெற்றுவிட்டால் அந்த குண்டெல்லாம் கரைந்து குண்டில்லா நிலை சமதளத்துக்கு வந்து எந்த வினைக்கூடும் நமக்கு இருக்காது. எல்லாமே பனியால் உருவாகி ஐஸ் கட்டியானது வெயில் வந்தோடு எப்படி உரைகின்றதோ அதுபோல் நாம் சேர்த்து வைத்து இருக்கக்கூடிய வினைக்கூடுகள் எல்லாம் கோபூஜை கலந்து கோபூஜையில் நம்மளுடைய மனசை 11 முறை சுவாமி சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அந்த அச்சரம் வந்து மிக முக்கியமானது, எண்ணிக்கை மிக கவனமானது. எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் சாஸ்திரங்களும் ஆகமங்களும் மற்றும் ஜோதிடங்களும் எல்லாமே எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இயங்குகின்றன. ஆகவே நட்சத்திரம் கூட எண்ணிக்கையின் அடிப்படையில் இருக்கின்றன. ஆகவே அந்த எண்ணிக்கை மிகவும் மிகவும் முக்கியமானது. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு பூஜை செய்யுங்கள். கோமாதாவுக்கு நீங்கள் மஞ்சளிட்டு சிகப்பிட்டு அடுத்தபடியாக பூமாலை சாத்தி வஸ்திரம் சாத்தி வழிபட்டால் கற்பாந்த காலம் விடவாடலடங்க அப்படி கற்பாந்த காலமாக இருக்கக்கூடிய எல்லா வினைகளையும் தலைத்திருந்து எங்கள் கோமாதா தாயை இவனுடைய வினைகள் எல்லாம் அகற்றி என்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் முழுமையாகவும் சிறப்பாகவும் வழி நடத்துமாறு கோமாதா தாயை வணங்குகின்றேன், போற்றுகின்றேன், வழிபடுகின்றேன். கோமாதா தாய்க்கு ஜெய். ஸ்ரீ கோமாதா சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே பிரம்மக கௌரி நாராயண மாத்திரம் கொடு. பிரிச்சுக்கோங்க, கையில் பிரிச்சுக்கோங்க, பிரிச்சுக்கோங்க. கொடுங்க, கண்ணுக்குட்டி கொடுங்க, ஒரு ஆள் கொடுங்க. கையில் வச்சுக்கோங்க, போடும்போது போட்டுக்கோங்க, நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நாங்கள் எங்கள் வேலை பார்க்குறதா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படி ஆமாம். எல்லாம் வரிசையில் நின்று மாலை சாற்று விருப்பங்களை தெரிவித்துக் கொண்டு பழங்கள் கொடுக்கலாம். பத்து செய்திட்டு அமைதியாக ஒவ்வொருவராக வந்து அப்படி இங்க நிம்மதி Terima